எல்லாருக்கும் வணக்கம். திஸ் இஸ் ஐரா. ஸோ எங்கள் ஃபிலிம் த பிளாக் பைபிளில் ஐ ஹவ் டன் த லீட் ரோல். ஸோ இந்த ஃபிலிம் பற்றி சொல்லணுன்னா இது ஒரு ஹாரர் அண்ட் சூப்பர் நேச்சுரல் த்ரில்லர். ஸோ இது கூடி சீக்கிரத்தில் ரிலீஸ் ஆக போகுது. கண்டிப்பாக நீங்கள் எல்லோரும் எங்களுக்கு சப்போர்ட் பண்ணணும். அண்ட் படம் ரொம்ப நல்லா வந்திருக்கு. கண்டிப்பாக ஆடியன்ஸ்க்கு ரொம்ப பிடிக்கும்னு நான் நம்புகிறேன். ஒரு மாதிரி ரொம்ப டிஃப்ரெண்ட்டான ஒரு ஜானர், ஒரு டிஃப்ரெண்ட் வேல எடுத்திருக்காங்க. ஸோ கண்டிப்பாக நீங்கள் எல்லோரும் எங்களை சப்போர்ட் பண்ணணும். எங்கள் மாதிரி சின்ன யங் டீம்ஸ்க்கு கண்டிப்பாக நீங்கள் எல்லாம் சப்போர்ட் பண்ணணும். தேங்க்யூ. எல்லாருக்கும் வணக்கம். பைபிள் படம் இப்போ தான் பார்த்துட்டு வந்திருக்கேன். ரொம்ப அழகாக இருக்குது. நம்ம எஃப்ஜே பண்ணியிருக்கான். நான் ஃபஸ்ட்டு யாரா அது அப்படின்ற மாதிரி பார்த்தேன். அதுக்கப்புறம் பார்த்தா ரொம்ப அழகாக நடிச்சிருக்காங்க. அண்ட் இருக்கிற எல்லா ஆர்டிஸ்ட்டும் அவங்கவுங்க ரோல்ஸை ரொம்ப பர்ஃபெக்டாக பண்ணியிருக்காங்க. அண்ட் ஆனஸ்ட்டாக எனக்கு பெயினாக பயம், எனக்கு இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ரொம்ப பயம். ஒவ்வொரு வாட்டியும் கண்டுறோம் நிறைய நான் கற்றுனேன். ஸோ இந்த மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு வேணும்னா கண்டிப்பாக வந்து பைபிளை நீங்கள் பாருங்கள், என்ஜாய் பண்ணுவீங்க. தேங்க்யூ. பேசிட்டுங்களா? எல்லாருக்கும் வணக்கம். நான் ஸ்ரீஜா ரவி. இந்த படத்தில் ஒரு சின்ன ரோல் பண்ணியிருக்கேன். அண்ட் இது வந்து மணிராமோட ஃபர்ஸ்ட் ஃபில்ம். புதுசாக ஒரு ஹாரர் ட்ரை பண்ணியிருக்காங்க. எல்லோரும் சப்போர்ட் பண்ணணும். எல்லாரோடைய ப்ரேயர்ஸ் அண்ட் சப்போர்ட் இஸ் வெரி வெரி எசென்ஷியல் ஃபார் திஸ் மூவி. அண்ட் ப்ளீஸ் ஷேர் திஸ் வித் யுவர் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி. எல்லோரும் இது ஒரு பெரிய சக்ஸஸ் ஆகணும்னு வேண்டிக்கிறேன். தேங்க்யூ. Like she said, director Maniram sir ஓட first movie. So it's a psychological horror movie அப்படின்னு கேள்விப்பட்டேன். ஸோ எல்லோரும் தேட்டர்ஸில் பாருங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். இட்ஸ் இஸ் ஃபர்ஸ்ட் ஃபிலிம் அண்ட் அம்மாவும் நடிச்சிருக்காங்க. ஐம் ஸோ ஹாப்பி டு பி ஹியர் டு சப்போர்ட் ஹர். தேங்க்யூ. 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 படம் ரொம்ப நல்லா இருந்ததுங்க. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. த்ரில்லிங்காக இருந்தது. நான் சும்மாவே பயப்படுவேன். ஸோ எனக்கு ரொம்ப பயமாக இருந்தது. எஃப்ஜே ரொம்ப நல்லா பண்ணியிருக்கான். படத்தில் நடிச்ச எல்லாருமே ரொம்ப நல்லா நடிச்சிருக்காங்க. கண்டிப்பாக எல்லோரும் படத்தை பாருங்கள். அப்புறம் டீம் எல்லாருக்கும் வாழ்த்துக்கள். நல்லா பண்ணியிருக்காரு சொல்லிட்டுமே. சாரி, எஃப்ஜே வந்து ரொம்ப நல்லா பண்ணியிருக்கான். எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. எஃப்ஜே ஆக்டிங் ரொம்ப நல்லா இருந்தது. நான் ஆக்ட் பண்ணி இப்போ தான் பார்க்குறேன். நல்லா ஆக்ட் பண்ணியிருக்கேன். எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. டிஃப்ரெண்ட்டான ஸ்டோரி லைன் இது. நல்ல செகண்ட் ஹாஃப் விறுவிறுன்னு போச்சு. இந்த ஹீரோயின் அண்ட் ஹீரோ பர்ஃபார்மன்ஸ் டாப்பு. அந்த ஹீரோயினோட அம்மா வராங்க பாருங்கள். சில சீன்லாம் ரொம்ப ப்ரில்லியண்ட் ஆக்டிங், ப்ரில்லியண்ட் எடிட்டிங், ப்ரில்லியண்ட் டைரக்ஷன். நல்லா இருந்தது படம். இட்ஸ் குட். நல்ல முயற்சி. ஃபென்டாஸ்டிக். அந்த ரெண்டாவது அந்த பாட்டு, சின்மயி பாட்டும் சரி, அந்த ஃபஸ்ட்டு டூயட்டும் ரொம்ப நல்லா இருந்தது. என்னுடைய ஒரு என்னென்னா, டைட்டிலில் வரும்போது டைட்டில் ஒரு இன்ட்ரடக்ஷன் மாதிரி சொல்கிறாங்க இல்லையா, அந்த ஹிஸ்ட்ரி. அப்போ வந்து பேக்ரவுண்ட் மியூசிக் கொஞ்சம் சவுண்டு கம்மியாக வரணும். அப்போ தான் வந்து அந்த இன்ட்ரடக்ஷன் நல்லா கேட்கும் காதில். அது கொஞ்சம் செட் பண்ணணும். ஃபஸ்ட் ஹாஃப் கொஞ்சம் நிறைய ஈவெண்ட்ஸுக்கு டெடிகேட் பண்ண வேண்டியிருந்தது. அதனால் கொஞ்சம் நிறையா சீன் இந்த மாதிரி இருந்தது. பட் செகண்ட் ஹாஃப் இஸ் விறுவிறுன்னு போச்சு. நல்லாயிருக்கு படம். இட்ஸ் குட் மூவி. நல்லா எல்லாருமே நல்லா ஆக்ட் பண்ணியிருக்காங்க. குட். வணக்கம் தமிழக மக்களே, நான் உங்கள் தமிழ்நாட்டின் நடிப்பு அரக்கன் வாட்டர்மெலன் ஸ்டார் டாக்டர் டி திவாகர் பேசுகிறேன். எங்கள் பிக் பாஸ் ஹவுஸில் எங்களோட சக கண்டஸ்டன்ட் பைபிள் அப்படின்ற ஒரு படம் நடிச்சிருக்காரு. இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு மூட நம்பிக்கையை பற்றி ஒரு விழிப்புணர்வு உண்டாக்குற மாதிரியும், அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரியெல்லாம் கதைகள் இருக்கா, அதாவது நிறைய பேர் இது மாதிரி மூட நம்பிக்கையெல்லாம் ஒரு காலத்தில் வந்து பார்த்திங்கன்னா பேய் இருக்குது, அதுக்கு நரபலி கொடுக்கறது, எஸ்பெஷலி நரபலி கொடுக்கறத பற்றி ரொம்ப வித்தியாசமாக அந்த படம் எடுத்திருக்காங்க. படத்தோட கோரியோகிராஃபிக், பேக்ரவுண்ட் மியூசிக், பிஜிஎம் எல்லாமே நல்லா இருந்துச்சு. எங்களோட சக கண்டஸ்டன்ட் பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே இருந்த தம்பி எஃப்ஜே வந்து வித்தியாசமான கோணத்தில் பார்க்குற ஒரு நல்ல ஒரு பாக்கியம் எங்கள் எல்லா கண்டஸ்டண்ட்டும் கிடச்சிருக்கு. ஸோ இது வந்து வெள்ளித்திரையில் நல்ல சக்ஸஸ் ஆகணும். ரொம்ப எஃபோர்ட் எடுத்து இப்போ டைரக்டரு, கோரியோகிராஃபர்ஸ், ப்ரொடியூசர்ஸ் எல்லாமே யங்ஸ்டர்ஸு ரொம்ப வந்து அவங்க ஹார்ட் ஒர்க் பண்ணி கடின உழைப்பால் அந்த படத்தை எடுத்திருக்காங்க. ரொம்ப வித்தியாசமாக இருந்துச்சு. பேய் படம், பேய் கதை அப்படின்றதையும் தாண்டி மூட நம்பிக்கை, குழந்தைங்களை கொண்டு போய் பேய்க்காக நரபலி கொடுக்கறத பற்றி ஒரு நல்ல விழிப்புணர்வு. ஏன்னா கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 6 மாதம் 1 வருஷத்துக்கு முன்னாடி நல்ல ஒரு எஜுகேட்டட் ஒரு ஃபேமிலி, ஒரு காலேஜில் படித்த ப்ரொஃபஸர்ஸே அவங்க குழந்தைங்களை வந்து நரபலி கொடுத்து அவங்க உயிர் தெழுந்து திருப்பி வருவாங்க அப்படின்னு மூட நம்பிக்கையால் அந்த பண்ண பேரண்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா அவங்க பெரிய ஒரு காலேஜில் வந்து ப்ரொஃபஸர்ஸாக இருந்தவங்க. ஸோ இன்றளவும் இந்த மூட நம்பிக்கைகள் நம்ம தமிழ்நாட்டாக இருக்கட்டும்,
நிறைய மாநிலங்களில் வந்து இது வளம் வந்துக்கிட்டு தான் இருக்குது. இந்த மாதிரி நரபலி கொடுக்காமல் இருக்கணும், கெட்ட சக்தி தீய சக்தி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வித்தியாசமான கோணத்தில் குழந்தைகளோட நரபலியை பற்றி ஒரு நல்ல விழிப்புணர்வாக இருக்குது. ஸோ கண்டிப்பாக தமிழக மக்களே, தமிழக திரை அரங்குகளில் இந்த மாதிரி ஒரு படங்கள் யங்ஸ்டர்ஸ் இளைஞர்கள்லாம் வந்து கடின உழைப்பால் இந்த படத்தை எடுத்திருக்காங்க. ஸோ நீங்கள் வந்து திரையரங்குகளை அதிர வைக்கணும். நான் உங்கள் தமிழ்நாட்டின் நடிப்பு அரக்கன் வாட்டர்மெலன் ஸ்டார் எங்கள் கோ கண்டஸ்டன்ட் FJ அவர்களை வந்து இந்த பைபிள்ன்ற படத்தை வெற்றி பெற மக்கள் அனைவர்கிட்டையும் நான் ரொம்ப தாழ்வாக கேட்டுக்கிறேன். நன்றி மக்களே. What's up guys? வணக்கம், நான் பிரவீன் ராஜ் தேவசகாயம். ரோலிங் அண்ணா, பிரவீன் ராஜ் தேவசகாயம். பைபிள் ஒரு வேர்ஸ் இருக்குது, Isaiah 61:1. The spirit of the Lord is upon me, God has anointed me and has set me free. அதாவது கடவுளோட ஆசீர்வாதம் எல்லாருமே எப்போவுமே இருக்கும். அது நம்மளை வந்து முழுமையாக நம்மளை கட்டுகளிலேருந்து உடைக்கும் அப்படின்னு. இந்த பைபிள் அப்படிங்கிறது வந்து ஒரு மிகப்பெரிய அட்டெம்ப்ட். இந்த மாதிரி ஒரு அட்டெம்ப்ட் வந்து இங்கே எடுக்கிறதுன்றது இஸ் நாட் பாசிபிள். இந்த விஷயங்களை சொன்னால் வந்து யாரும் பெருசாக ஏற்றுக்க மாட்டாங்க, பெருசாக ஒத்துக்க மாட்டாங்க. பட் அதை வந்து மாலிகம் ஆஸ் அ டைரக்டரும் சரி, FJ ஆஸ் அன் ஆக்டரும் சரி, தே புல்ட் ஆஃப். ரொம்ப இது வந்து ஒரு ஸ்பூக்கியான ஒரு படன்றதை தாண்டி வந்து ஒரு அட்டெம்ப்ட் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். ஒரு கிரேட் ட்ரை. இந்த டீம் கண்டிப்பாக ஃபோக்கஸ் பண்ணி இன்னும் பயங்கரமாக, இன்னும் நிறைய ஃபோக்கஸ் பண்ணி அவங்க எழுத்துலையும் சரி, இன்னும் டைலாக்ஸ்லையும் சரி, இன்னும் பயங்கரமாக ஃபோக்கஸ் பண்ணி இன்னும் நல்லா கண்டிப்பாக வருவாங்க. மக்கள்கிட்ட ஒரு விஷயம் நான் ரொம்ப டீப்பாக நான் கேட்டுக்க விரும்புகிறேன். ஹாலிவுட்டில் தான் அந்த மாதிரி ரிச்சுவல்ஸ் இருக்குது, இந்த எப்ஸ்டீன் ஃபைல்ஸில் தான் இந்த மாதிரி ரிச்சுவல்ஸ் இருக்குது. வேறு கண்ட்ரியில் தான் இதெல்லாம் நடக்கும், நம்ம ஊரில் நடக்காதுன்னு நினச்சா அது சுத்த முட்டாள்தனம். ஃபஸ்ட்டு வந்து அந்த அட்டெம்ப்ட்டை நம்ம இங்கே எடுத்திருக்கோம். அடுத்து இங்கேருந்து 2ல் வந்து Bible 2 கண்டிப்பாக வரும்னு நான் நம்புகிறேன். That's what I asked the team also to do. So I wish the team all the very best and நன்றி, தேங்க்யூ, தேங்க்ஸ். நம்ம ப்ராடக்ட்டு நம்ம சேனல்லேருந்து ஒரு ஹீரோ இன்னொரு லான்ச் ஆகிருக்காப்புல, பிளாக் பைபிள்னு படம். எல்லாருக்கும் வணக்கம். ஸோ பிளாக் பைபிள் இது ஒரு புது அட்டெம்ப்டாக இருந்துச்சு. டீம் என்ன FJ, ஐரா எல்லாருமே வந்து சூப்பராக பெர்ஃபார்ம் பண்ணாங்க, மற்ற ஆர்டிஸ்ட் எல்லாருமே. அண்ட் ஒரு ஹாலிவுட் படத்தில் என்னென்ன எஃபெக்ட்ஸ் எல்லாம் இருக்குமோ ஒரு பேய் படத்துக்கு இருக்கும். ஸோ அந்த மாதிரி ஒன்று பயங்கரமாக ஒன்று ட்ரை பண்ணியிருக்காங்க. எஸ், அதில் முக்கியமாக சொல்லணும், எல்லாரும் டெபியூ பண்ணியிருக்காங்க. நிறைய பேர் வந்து இந்த படம் மூலமாக லான்ச் ஆகிருக்காங்க. ஸோ புதுசாக வரவங்களுக்கு நம்ம சப்போர்ட் பண்ணலாம். அண்ட் நல்ல ஒரு ஹாரர் படம் தமிழில் வந்து இந்த மாதிரி படம் வந்து ரொம்ப நாள் ஆச்சு, நல்லா சூப்பராக எடுத்திருக்காங்க. படத்தில் விஷுவல் ஆகட்டும், சினிமாட்டோகிராஃபி எல்லாமே செம்மையாக இருக்குது. கண்டிப்பாக தேட்டரில் வந்து பாருங்கள், சூப்பரான படம். தேங்க்யூ ஸோ மச். உனக்கு கொஞ்சமாவது பேசிக் மைனஸ் இருக்கா? நேற்று நீ என்ன பண்ண? இந்த மாதிரி இல்லை சீரியஸாக கேட்குறேன். படத்துக்கு வான்னு சொன்ன ஓகே, நல்ல ஒரு மெச்சூர் ஆகிடுங்க. கொஞ்சமாவது உனக்கு பேசிக் மைனஸ் இருக்கா? ஒரே இது பிக் பாஸ் வீடு கிடையாது. என்ன பண்ணுற? பிக் பாஸ் வீடு இல்லாட்டி நீ வான் கூப்பிட்டேல, வாங்க அப்படின்னு சொன்ன, அதுதான் வந்து ஒரு நல்ல ஒரு மேனஸ். வர்றையா அப்படின்னு கேட்டேன்னா அது ஒரு நல்ல மேனஸா. படம் வந்து சூப்பரா. உன்னை வரியானா கேட்க கூடாது, வரணும்னு சொன்னா வந்துடணும். நீ தம்பிக்காக வரமாட்டியா? அவ்வளோதான். இல்லை அப்படி இல்லை, அது என்ன பழக்கம்? வர்றையா அப்படின்னா ஆடியோ லான்ச் வைக்கிற அண்ணனா வாங்க அப்படின்னு. இது ஆடியோ லான்ச்சே கிடையாது. ஆடியோ லான்ச் இல்லாட்டி என்ன, சூப்பராக பிரம்மாண்டமாக ரிவ்யூ ஷோவாக பண்ணிட்டோம். நிறைய அந்த நம்ம பத்திரிகை நண்பர்கள் சவரெல்லாம் வந்திருக்காங்க. கிட்டத்தட்ட ஆடியோ லான்ச் ஒரு இதுக்கு கொண்டு வந்துட்டேன் இல்லையா? அவ்வளோ தம்பி, வாழ்த்து சொல்லிட்டு முடிச்சிரு. ஆமாம் கண்டிப்பாக. சரி, ஏன் இப்படி பிக் பாஸ் ஹவுஸ்லேருந்து வெளியில் வந்ததுக்கப்புறம் இன்னமும் நிறைய விஷயங்களை கற்றுக்க. இனிமேல் இன்வைட் பண்ணேன்னா வாங்கன்னு சொல்லணும், வரலையா அப்படின்னு கேட்கக்கூடாது. ஓகேவா? ஸோ இன்னொரு பிக் பாஸ் ஹவுஸ் தாங்காது. அங்கே பிக் பாஸ் ஹவுஸில் முறைச்ச மாதிரி சீப்போ நீங்களே வந்தீங்க. அவ்வளோதான், அண்ணன் பிளான் பண்ணி கண்ணத்தை கொடுத்துட்டாரு. ஓகே, நன்றி. இனிமே படம் நல்லா இருந்துச்சு, உண்மையிலே சூப்பராக இருந்துச்சு. அந்த அழுகிறப்ப கதறி அது செம்மையாக இருந்துச்சு. வித்தியாசமான கதையாகவும் இருந்துச்சு. இந்த மாதிரி ஒரு கோணத்தில் பிஜிஎம்லாம் பயங்கரமாக இருந்துச்சு, பிஜிஎம் எஃபெக்ட்ஸு. ஸோ எல்லா பிக் பாஸ் கண்டஸ்டன்ட்டுமே இதை பார்த்து ரொம்ப ஹாப்பியாவாங்க. தமிழக மக்களுக்கு இது ஒரு நல்ல ஒரு விருந்து அமையும். ஓகே, நன்றி. உண்மையிலேயே வந்து சூப்பராக இருக்குது. அதான் ரொம்ப நாளைக்கு அப்புறம் வந்து ஒரு பயப்படுற மாதிரி ஒரு பேய் படம் ஒன்று வந்துருக்குது. சூப்பராகவே இருக்குது. ஆமாம், செம்ம டீம் ஒர்க் மாமா. தேங்க்யூ, சூப்பர், பெஸ்ட். இன்னும் கலக்குங்க வேறு லெவலில். ஓகே, ஸோ പുതു പടം நல்லா இருக்குது. ஸோ நீங்கள் எல்லாருமே சப்போர்ட் பண்ணுங்கள். எல்லாருமே தியேட்டருக்கு வந்து படம் பாருங்கள். താങ്ക് യു. ഓക്കെ റെഡി. ഹായ്, ഞാൻ സായി കൃഷ്ണ ഫ്രം കേരള, ദ സീ ഓഫ് ലവ് മൂവി ഡയറക്ടർ. ரொம்ப நல்ல സബ്ജക്റ്റ്, നല്ല ആർട്ടിസ്റ്റ്, സ്പെഷ്യലായിട്ട് ആർട്ടിസ്റ്റ് നന്നായിട്ട് ആക്ട് ചെയ്തിട്ടുണ്ട്. പിന്നെ ഒരു വെറൈറ്റി സ്റ്റോറി എനിക്ക് നന്നായിട്ട് ഇഷ്ടപ്പെട്ടു. ടീം അംഗങ്ങൾക്ക് എല്ലാവർക്കും എൻ്റെ എല്ലാ ആശംസകളും. ഓൾ ദി ബെസ്റ്റ് ഓൾ.
பைபிள் படம் நல்லா வந்திருக்கு. த்ரில்லாக இருக்குது படம் பார்க்குறதுக்கு. ரொம்ப நாளைக்கு அப்புறம் இப்படி ஒரு படம் பார்க்குறது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. தேட்டரில் எங்களுக்கு பார்க்குறதுக்கு ஒரு அடுத்து என்ன வருதுங்கிற ஒரு பயமாகவே இருக்குது. படம் அவர் நல்லா எடுத்திருக்காரு, டேரக்டர் நல்லா பண்ணியிருக்காங்க. ரொம்ப நாளைக்கு அப்புறம் இப்படி ஒரு படம் பார்க்குறதுல ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. எல்லோரும் தேட்டரில் ஒரு டைம் பார்க்கலாம், நல்லாயிருக்கு படம், சூப்பராக இருக்குது. படம் பைபிள் வந்து நாங்கள் இப்போ பார்த்துருக்கோம். உண்மையாகவே நம்ம பார்க்குற 2.5 மணி நேரம் வந்து ஒர்த்தான படம். ஆக்சுவலி ரொம்ப நாள் கழித்து வர பேய் படத்தில் இது ஒரு அட்டகாசமான படம். நம்பி வந்து பார்க்கலாம். நம்ம கொடுக்குற 200 ரூபா ஒர்த்தான படம் இது. ஆல் தி பெஸ்ட் ஃபார் த பிளாக் பைபிள் டீம். தேங்க்யூ. எல்லாருக்கும் வணக்கம். என் பேர் ரம்யா ராம்சி அண்ட் நான் வந்து தாரகா தூக்குல பாட்டு பாடியிருக்கேன். ப்ளஸ் ஸ்கோர் ஃபுல்லாகவே நான் பாடியிருக்கேன். ஸோ ஒரு பெரிய நன்றி. திஸ் couldn't have been possible without Ashwin. So huge thanks to the music director of this film. And எல்லாருமே நல்லா நடிச்சிருக்காங்க. இட்ஸ் a great like first platform for everyone. ரொம்ப அழகாக இருந்தது. And I think இந்த படத்துக்கு நல்ல ஸ்கோப் இருக்குது. It will go really well. And I wish the team the best of luck. Thank you. ஓகே, ஹாய். இந்த ஃபிலிமோட மியூசிக் டீமில் ஒர்க் பண்ணியிருக்கோம். ஸோ ரொம்ப நாள் கழிச்சு ஒரு நல்ல தமிழில் ஒரு நல்ல ஒரு ஹாரர் ஃபிலிம் பார்த்து ஒரு ஃபீல் கண்டிப்பாக இருந்தது. ஸோ இது தியேட்டர்ஸில் பாருங்கள் கண்டிப்பாக. ஏன்னா நம்ம ஓடிடி பிளாட்ஃபார்ம் டிஜிட்டல் ஸ்ட்ரீமிங் சர்வீசஸில் பார்த்தா இந்தளவு எஃபெக்டிவாக இருக்குமா அப்படின்னு தெரியல. ஸோ அந்தளவுக்கு எஃபர்ட் ஆர்டிஸ்ட் எல்லாருமே போட்டிருக்காங்க. ப்ளஸ் மியூசிக்கலியாகவும் எங்களோட மியூசிக் கம்போசர் அஸ்வின் அவரோட எஃபர்ட் கண்டிப்பாக தெரியும். ஸோ தியேட்டர்ஸில் கண்டிப்பாக ரிலீஸ்க்கு அப்புறமா வந்து பாருங்கள். தேங்க்யூ. ஸோ அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் எஃப்ஜே. ஸோ இப்போ வந்து என் படம் பிளாக் பைபிள். ஸோ எங்கள் படம் ஆக்சுவலாக தி பிளாக் பைபிளில் வந்துட்டு நான் இப்போ தான் ஹீரோவாக லான்ச் ஆகுறேன். ஸோ இந்த படத்தில் வந்துட்டு ஒரு டீம் ஒர்க்காக நிறைய ட்ரை பண்ணி ஒன்று பண்ணியிருக்கோம். இப்போது இந்த டைமில் வந்துட்டு ப்ராப்பர் ஃபுல் ஸ்ட்ரெச் ஒரு ஹாரர் ஃபிலிம்ஸ் வந்துட்டு இங்கே வரதில்லை. ஸோ அந்த மாதிரி நாங்கள் வந்துட்டு ப்ராப்பர் ஹாரராக வந்துட்டு ஒன்று ட்ரை பண்ணியிருக்கோம். ஸோ இந்த படத்தில் வந்துட்டு நிறைய பேர் ஒர்க் பண்ணியிருக்கோம். நிறைய பேர் வந்துட்டு எல்லாரோட எஃபர்ட்ஸும் போட்டு புதுசான ஒரு டீம், ஸோ டெபியூ டீமாக எல்லாருமே சேர்ந்து ஒரு எஃபர்ட் போட்டு ஒன்று பண்ணியிருக்கோம். இந்த படம் எப்படி வந்திருக்குன்னு தெரியல, அது உங்கள் கையில் தான் கொடுக்குறோம். ஸோ நாங்கள் பார்த்துருக்கோம், எங்களுக்கு பிடிச்சிருக்கு. ஸோ உங்களுக்கும் அது பிடிக்கும்னு நம்புகிறோம். ஸோ கண்டிப்பாக மறக்காமல் தேட்டரில் வந்து இந்த படத்தை பாருங்கள். பார்த்துட்டு உங்களோட சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி சின்ன படங்களுக்கு உங்களோட சப்போர்ட் வந்தால் தான் நாங்களாம் வந்துட்டு அடுத்த லெவலுக்கு போக முடியும். ஸோ கொஞ்சம் முடிஞ்ச அளவுக்கு எல்லாருமே வந்து சப்போர்ட் பண்ணி எங்களுக்கு வந்துட்டு படத்தை ஹிட் ஆக்குவீங்க அப்படின்னு நம்புகிறோம். ஸோ தேங்க்யூ ஸோ மச். இட்ஸ் எ பாய் எஃப்சி. நன்றி. ஆனால் இது எந்த ரிலீஜனுக்கும் அகெயின்ஸ்டாக கிடையாது. இந்த படத்தில் வந்துட்டு ஏற்கனவே பிளாக் பைபிள்ங்கிற ஒரு கான்செப்ட் இருக்குது. அது வந்துட்டு ஆன்டி கிரைஸ்ட். ஸோ அந்த விஷயத்தை வந்துட்டு இந்த படத்தில் நாங்கள் காமிச்சிருக்கோம். ஏன்னா அந்த ஒரு ஜான்ரா யாருமே வந்துட்டு அவ்வளோ சீக்கிரம் தொடலை. ஸோ அந்த மாதிரி இங்கிலீஷில் நிறைய படம் இருக்குது, தமிழில் அந்த மாதிரி ஒரு படம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஜான்ரா தொட்டிருக்கோம். எந்த ரிலீஜன்ஸ்க்கும் அகெயின்ஸ்டாக நாங்கள் பண்ணலை. ஆனால் கேட்கல, சாரி. ஆனால் ஒரே ஒரு நிமிஷம்ண்ணா. நான் சொல்லுங்கண்ணா. இந்து கடவுளை வந்து மோஸ்ட்லி சாத்தான் தான் வந்து கிறிஸ்டியானிட்டியில் வந்து சொல்லுவாங்க. ஸோ நீங்கள் பிளாக் பைபிள் நீங்கள் வச்சிருக்கும் போது அதை மோஸ்ட்டாக அதை எலாபரேட் பண்ணிக்கிறீங்களா, அதை மிடில் அப்படி வச்சுருக்கீங்க? இல்லைண்ணா, படத்தோட ஐடியாவாக நாங்கள் வந்துட்டு ஒரு விச் கிராஃப்ட் ஆன்டி கிரைஸ்ட் இந்த மாதிரி ஒரு ஐடியா தான் நாங்கள் வந்துட்டு படத்தில் காமிக்கிறோம். அதனால் எதுக்கும் அகெயின்ஸ்டாகவும் பேசல, ஃபாராகவும் பேசல. இதில் வந்துட்டு ஒரு கதை இப்படி இருக்குது, இந்த மாதிரி ஒரு விஷயம் நடக்குது அப்படின்ற விஷயத்த மட்டும் தான் சொல்லியிருக்குமே தவிர அகெயின்ஸ்டாக எதுக்குமே பேசலை. ஓகே, இவரை நீங்கள் அந்த கேள்விலாம் இவரை கேளுங்கண்ணா, டேரக்டர். ஆனால் இல்லை சொல்லுங்க. நீங்கள் சொல்கிறீங்க, அது அவங்களுக்கு வர கிறிஸ்டியானிட்டி அகெயின்ஸ்டாக இருக்கிறவங்களுக்கு அதை நீங்கள் டெவலப் பண்ணுற மாதிரி இருக்குமா, இல்லை நீங்கள் ஆன்டி கிறிஸ்டியன் சப்போர்ட் பண்ணுற மாதிரி இருக்குமா? இல்லை கம்ப்ளீட்டாக ஆன்டி கிறிஸ்டியன்ஸை வந்து அப்போஸ் பண்ணுற மாதிரி தான். அவங்களுக்கு எப்படி ஆப்வியஸாக சப்போர்ட் பண்ண முடியும்? ஏன்னா ஒரு கூட்டம் வந்து அவங்க தான் வந்து மெயின் கடவுள் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா இடத்துக்கும் வந்து பரப்புரை பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஓகே, இப்போ இயேசுநாதராக இருக்கட்டும் இல்லை பைபிள் சம்மந்தப்பட்டவங்க வந்து செகண்டரி தான். எங்களுடைய வந்து பவரை வந்து அவங்க எடுத்துக்கிறதுனால தான் வந்து ஆன்டி கிறிஸ்டியன் வந்து அகேன்ஸ்டாக போயிடுச்சு அப்படின்ற ஒரு டாக் ஒன்று இருக்குது. அது எப்படி சொல்ல வந்து ரீசெண்டாக என்ன படம் எதுனா? இது முன்னாடி ஒரு படம் வந்தது, ஆன்டி கிறிஸ்டியன் ஃபுல்லாக சப்போர்ட் பண்ணுற மாதிரி தான் படம் வந்தது. ஓகே, கிறிஸ்டியானிட்டிக்கு ஃபுல்லாக அகேன்ஸ்டாக உங்களுக்கு இல்லை. நாங்கள் இப்போது பண்ண ரிசர்ச்சில் எப்படின்னா
இதில் வந்து விச் கிராஃப்ட்ஸு இந்த மூமெண்ட்ஸு இந்த மாதிரி மெத்தட்ஸ் எல்லாமே ஆன்டி கிறிஸ்டியன்ஸ் ஆக்டிவிட்டீஸு. ஸோ இதை வந்து முன்னாடி இருக்கிற இப்போது எப்படி ராமாயணம் மகாபாரதத்துக்கு ஒவ்வொரு வெர்ஷன் இருக்குது, அது மாதிரி பைபிளுக்கு நிறைய வெர்ஷன் இருக்குது. ஸோ அதில் ஒரு வெர்ஷனில் என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, இந்த மாதிரி ஆக்டிவிட்டீஸ் ஆன்டி கிறிஸ்டியன்ஸ் ஆக்டிவிட்டீஸை எடுக்கக்கூடாது, அது நீ எடுத்த அப்படின்னா அதை இந்த கடவுளே வந்து காப்பாற்ற மாட்டார் அப்படின்ற விஷயத்தை தான் நான் எடுத்திருக்கேன். ஸோ அந்த மாதிரி விஷயங்கள்லாம் நீங்கள் பண்ணக்கூடாது அப்படின்றது தான். ஸோ நீங்கள் ஆப்வியஸாக நீங்கள் சொல்கிற மாதிரி பைபிளில் வந்து இதை சொல்லியிருக்காங்க அப்படின்னா ஆன்டி கிறிஸ்டியன்ஸ் அவங்களுக்கு ஒரு பைபிள் எடுத்துக்கிட்டு இதுக்கு அகேன்ஸ்டாக பண்ணிகிட்டு இருப்பாங்க. ஸோ இதை வந்து கம்ப்ளீட்டாக பண்ணக்கூடாது அப்படின்றது தான் இந்த படத்தில் எடுத்து சொல்லியிருக்கோம். ஓகே, எல்லாருக்கும் வணக்கம். என்னோடய பேர் மணிகண்டன் ராமலிங்கம். நான் பிளாக் பைபிள் படத்தோட டைரக்டர். இது என்னோடய ஃபர்ஸ்ட் ஃபிலிம். கம்ப்ளீட்டான ஒரு யூனிக்கான ஒரு ஹாரர் சைக்கலாஜிக்கல் கமர்ஷியல் எல்லாமே ஒரு எல்லா எலமெண்ட்ஸும் பேக்கேஜாக ஒரு படத்தை வந்து கொடுத்துருக்கோம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா எஃப்ஜே, ஐரா, ஸ்ரீஜா மேம், அப்புறம் மோனா பத்ரே, சாந்தினி தமிழரசன் அப்படின்ற ஸ்டார் காஸ்ட் எல்லாமே பண்ணியிருக்காங்க. ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரு கம்ப்ளீட் யூனிக் ஹாரர் எலமெண்ட்ஸ் வந்து இறங்கியிருக்கு. மியூசிக் வந்து டெபியூ அஸ்வின் கிருஷ்ணா, டிஓபி டெபியூ பாலாஜி ராமசாமி, ஆர்ட் டைரக்டர் டெபியூ. ஸோ ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரு புது டீம் வந்து இது ஒரு இந்த கான்செப்டை எடுத்துகிட்டு வந்து கொடுத்துருக்கோம். ஸோ எல்லோரும் வந்து தேட்டர் ப்ரொடியூசர் அண்ட் டெபியூ எல்லோரும் வந்து தேட்டர்ஸில் வந்து சப்போர்ட் பண்ணி கொடுங்க. ஃபுல் அண்ட் ஃபுல் என்கேஜான ஒரு யூனிக்கான ஒரு ஹாரரை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணும்னு நினைக்கிற ஆடியன்ஸ்க்கு இது கம்ப்ளீட்டான ஒரு ட்ரீட்மெண்ட்டாக இருக்கும். ஸோ எல்லோரும் தேட்டர்ஸில் வந்து பாருங்கள். ஒரு சிறு வார்த்தைகள். எல்லாருக்கும் வணக்கம். தி பிளாக் பைபிளோட படத்தோட தயாரிப்பாளர் நான் தான். இப்போ எல்லாருமே நாங்கள் புதுசாக பண்ணியிருக்கோம். ரொம்ப கஷ்டப்பட்டு இந்த படத்தை உருவாக்கியிருக்கோம். எல்லோரும் தேட்டருக்கு வந்து பாருங்கள். மீடியாக்கள் நீங்களும் சேர்ந்து எங்களுக்கு சப்போர்ட் பண்ணால் தான் நாங்கள் இந்த படத்தை நல்லபடியாக வெளியே கொண்டு வர முடியும். உங்கள் சப்போர்ட் எங்களுக்கு எப்பவும் தேவை. தேங்க்யூ சார். ப்ரிப்பேர் பண்ண எல்லாத்தையும் ஒப்பிச்சு முடிச்சிட்டாரு. நீங்கள் ஒன்றும் ஃபீல் பண்ணுவோன்னா சொல்லுங்கண்ணா. எஃப்ஜேவை யாரும் கிடைக்கல அப்படிலாம் இல்லை. இவரை வந்து நான் தேடினேன். ஆக்சுவலாக இவர் ஐடியா வந்து டிஃப்ரெண்ட்டாக வச்சுருந்தாரு. நான் உங்கள் எஃப்ஜேவை சேர்த்து வச்சுருந்தாரு. நான் கல்ஃப்னு படிச்சிட்டேன். எனக்கு தெரில. தேடி பார்த்துட்டு காண்டாக்ட் பண்ண ட்ரை பண்ணேன். பிஆர்ஓவும் ட்ரை பண்ணாங்க. எனக்கு பிடிக்க முடியல. அதுக்கப்புறம் கடவுளே கொண்டு வந்து சேர்த்து வச்சிட்டேன். ஐயா பிடிக்க முடியலாம். அவங்க வந்துட்டு நான் ஏதோ பிஸியாக இருக்கேன்னு நினச்சிக்கேன். அதெல்லாம் கிடையாதுங்க. படங்கள் இருந்தால் சொல்லுங்கள். இல்லை அதான் உண்மை. இல்லை சுழலில் இவரோட ஆக்டிங் நான் பார்த்தேன். ஸோ அதில் வந்து ஒரு கம்ப்ளீட் நேச்சுரல் ஆக்டிங் கொடுத்துருந்தாரு. இந்த கேரக்டருக்கு கம்ப்ளீட்டாக செட் ஆகிற மாதிரி இருந்துச்சு. நான் சுழலில் வச்சு பேஸ் பண்ணி மட்டும்தான் நான் எஃப்ஜே செலக்ட் பண்ணேன். இல்லை இந்த படத்தை பிக் பாஸ்க்குலாம் முன்னாடியே நாங்கள் பண்ணி முடிச்சிட்டோம். பிக் பாஸ்க்கு முன்னாடியே முடித்த படம் தான் இது. அதுக்குன்னு ரொம்ப பிக் பாஸ் இப்போ தான் முடிஞ்சிச்சு. ஸோ அதுவும் ரொம்ப பழைய படம்லாம் இல்லை. ஃபுல் அண்ட் ஃபுல் கம்ப்ளீட் சீரியஸ் தான். ஃபுல் அண்ட் ஃபுல் கம்ப்ளீட் சீரியஸு. இதில் வந்து டார்க் காமெடியோ பிளாக் காமெடியோ ரெட் காமெடியோ எதுவுமே கிடையாது. ஃபுல்லாக சீரியஸ், ரெட் காமெடி எல்லாமே போயிட்டு. சார் ஒரு ஸ்லாஷர் ஸ்டைலில் போயிட்டேன். ஃபுல்லாக பிளட்டெல்லாம் ராவா எல்லாமே. இது தமிழில் இந்த ஸ்டைலில் பண்ணல அப்படின்றதுக்கு என்னென்ன கொண்டு வந்து கொடுக்க முடியுமோ அத்தனையும் கொடுத்துருக்கேன். கம்ப்ளீட் ரா ஸ்லாஷர் தான். டைட்டிலுக்கு சென்சாரில் எனக்கு இதுவரையும் பிரச்சனை வரல. ஏன்னா நான் அது படத்தில் வந்து இதுவரையும் எதுவுமே நான் தப்பாக சொல்லலை. ஸோ கிறிஸ்டியானிட்டிக்கு சப்போர்ட்டிவாக தான் நான் படம் பண்ணியிருக்கேன். ஸோ டைட்டிலுக்கு இதுவரையும் சென்சாரில் எனக்கு அப்போசிஷன் எதுவுமே வரல. ஆடியன்ஸும் அது எதுவும் எனக்கு அப்போசிஷனாக கொடுக்கல. இனிலேருந்து பேர் மாற்ற போகிறாராம், மணிகண்டன் ஜோசப் அப்படின்னு. நான் ஜோசப் மணிகண்டன், ஃப்ரெட்ரிக் ஜானு, எட்வர்ட் ஜோசப், எட்வர்ட் பார்த்தசாரதி. ஐரா பண்ணியிருக்காங்க. அவங்க வந்து ஜாஸ்மின் ஐரா. அண்ணா சொல்லுங்கண்ணே. ஆமாண்ணா. ஆனால் படத்தோட எண்டில் அதுக்கான பதிலை வச்சு போனேன். இப்படி பண்ணக்கூடாது, ஆன்டி கிரைஸ்ட் நம்ம வந்துட்டு வழிபடக்கூடாது, அந்த வேவை நம்ம ஃபாலோ பண்ணக்கூடாதுன்றதை தான் வந்துட்டு நாங்கள் சொல்லியிருப்போம் கடைசியாக. ஸோ படம் முடிகிற போது அந்த விஷயத்தை சொல்லி தான் முடிச்சிருப்போம். அப்படி நடந்தால் அப்படி ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்றதையும் வந்துட்டு நாங்கள் படத்தில் கன்வே பண்ணியிருக்கோம். தேங்க்யூண்ணா. தேங்க்யூ.